தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் நிலை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். விதி எண் 110 கீழ் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகளில் எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன, எந்தெந்த திட்டங்கள் நிலுவையில் உள்ளன என்று அறிக்கை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட மொத்தம் 879 அறிவிப்புகளில் 872 அறிவிப்புகளுக்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீதமுள்ள அறிவிப்புகளுக்கான ஆயத்த பணிகள் முடிவடைந்த பின்னர் அரசாணை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 557 அறிவிப்புகளுக்கான திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதில் 315 அறிவிப்புகளுக்கான திட்டப் பணிகளில் பெரும்பாலானவை முடிவடையும் தருவாயில் உள்ளதாகவும் தெரிவித்தார். 2016-17 ஆண்டு விதி எண் 110 கீழ் முதலமைச்சரால் 175 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பழனிசாமி, அதில் 167 அரசாணைகள் வெளியிடப்பட்டு அப்பணிகள் அனைத்தும் தொடங்கப்பட்டு 20 பணிகள் முழுமையாக நிறைவடைந்து விட்டதாக தெரிவித்தார். 2011 2016 வரை 879 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டன. அரசாணை வெளியிடப்பட்டது 872, ஆணை வெளியிட வேண்டியவை 7, நிறைவேற்றப்பட்டவை 557 பணிகள், நடைபெற்று வேண்டிய பணிகள் 315. 2016-17 175 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது, 167 அரசாணை வழங்கப்பட்டுள்ளது, 8 ஆணை வெளியிடப்பட உள்ள நிலையில் உள்ளது, 20 நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் 147 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.